தாத்தா, நான் கண்ணு திறக்க போறேன். நீங்க எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். தாத்தா எங்கேயும் இல்லையே. அப்ப எங்க இருப்பாரு? தாத்தா, கொஞ்சம் விட்டிருந்தா நான் கீழே விழுந்திருப்பேன் தாத்தா. அவனை எப்பவும் கீழே விழ விட மாட்டேன் பார்த்து. முன்னாடி எடுத்து வச்சா இவன் கழுத்து அறுத்துருவேன். ஐயா, இவன் எனக்கு தயவு செஞ்சு சொல்றத கேளு. விட்டு என்ன பண்றது? ஐயா இங்க பாருங்கய்யா. யாரா நீ? பக்கத்துல வந்தா இவ கழுத்து அறுத்துருவேன். வீட்டுல இருக்க பணம் பொருள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி இங்க கொண்டு வந்து வைய. நீ ஏன்டா யோசிக்கிறேன்? பார்த்து தூங்கிட்டியாப்பா? நீ அந்த திருட்டு பையன் மேல அம்பு வீசினப்போ அது தவறி போய் வேற யாரு மேலேயாவது குத்தி இருந்தா? தெரியல தாத்தா. அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சானா? அவன் ஒருத்தன் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? அப்பா, ஆர்ச்சரியில வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும். கண்டிப்பா அவன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஐயா வாசு, கப்போடு திரும்பி வாடா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன்ப்பா. பாய் பார்த்து. பாய். அப்பா அம்மாக்கு பாய் சொல்லு. ஒரு நிமிஷம் பார்த்து, பயப்படாத, நான் இருக்கேன். ப்ரோக்ராம் சார், பார்த்து முதல்ல வில்ல பிடிக்கும் போது கொஞ்சம் பயந்தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எதிரில வந்து நின்னதுக்கு அப்புறம் சரியா டார்கெட் அடிச்சிட்டானே. எப்படி? விளையாடுற சில பேருக்கு சாமியை பார்த்தா ஒரு தைரியம், சில பேருக்கு கையில இருக்கிற மோதிரத்தை தொட்டா ஒரு தைரியம். இவனுக்கு என்ன பார்த்தா தான் தைரியம் வரும். பார்த்து, இந்த நாட்டுல இருக்கிற 32 விளையாட்டுல ஆர்ச்சரிய மட்டும்தான் கல்வின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய விளையாட்டு. அதை என்னைக்குமே நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. டார்கெட் போர்ட்ல மொத்தம் 10 சர்க்கிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அதிகமாயிட்டே போகும். லாஸ்ட் சர்க்கிளுக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிற இந்த இடத்தை புல்ஸ்ஐன்னு சொல்லுவாங்க. புல்ஸ்ஐ இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் தட் an archer can aim.
ரெஸ்ட் நல்ல ஃபர்மா இருக்கணும். குட். Now it's time to Parthu to move forward. குருஷேத்ரா அகாடமியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட நிறைய பேர் ஸ்டேட் அண்ட் நேஷனல் சாம்பியன்ஸா இருக்காங்க. சூப்பர் நைஸ்டா. சூப்பர் ராகுல், இதே மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணனும். இந்த தடவை நீ தான் ஸ்டேட் சாம்பியன் ஆவ. நான் எதிர்பார்க்கறது ஸ்டேட் லெவல் இல்லடா. இந்த இயர்ல நடக்கிற இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நான் எப்படியா ஜெயிக்கணும். உன்னை தவிர வேற யார் ஜெயிக்க போறா ராகுல்? யூ ஆர் த பெஸ்ட். வணக்கம் சார், என் பேர் சத்யநாராயணன். இது என் பையன் அபிஷேக். அண்டர் 14 காம்படிஷன்ல என் பையன் ஜெயிச்சிட்டான் சார். என் பையனுக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஒரே ஒரு செல்ஃபி. உங்களுடைய அண்டர் 14 ரெக்கார்டை என் பையன் இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டான் சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. தேங்க்ஸ் தாத்தா, பாய். கற்பையா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த மீதி இருந்த நிலத்தையும் வித்துட்டேன் ஐயா. நம்ம ஊர்ல உங்களுக்குன்னு சொந்தமா வேற எதுவும் இல்லையா. நான் சொத்துக்களை தான் வித்திருக்கேன் கற்பையா, என் நினைவுகளே இல்ல. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? பார்த்து சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் விட்டதெல்லாம் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. சரிங்க ஐயா. ஐயோ, ஏண்டா கிளம்பிட்டியா? எங்க கிளம்புறது? முதல் நாள் நான் கூட வரக்கூடாதான்டா. யார் சொன்னா? உங்க அப்பாவா? இல்ல, உன் ஃபேன். ஏன் ஃபேனா? வந்துட்டா போல இருக்கு பாரு. ஒரு வாட்டியாவது டைம்க்கு வந்திருக்கே நீ. அப்படி திட்டாம எதுக்கு லேட்டா வந்தேன்னு கேக்கலாம்ல. சரி, ஏன் லேட்டா வந்த? எதுக்குன்னா இதுக்குதான். இதுதான் உன்னோட முதல் நாள். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது இருந்தா நான் உன் கூட எப்பவுமே இருக்கிற மாதிரி. வா போலாம். Look at him. Hey, he's so hot. Yeah, he is. Sports person மாதிரி இருக்கான். பார்த்து இங்க பாரு. Shall we play together? எனக்கு கேம்ஸ்லாம் நல்லா தெரியும். Hey hero, can I have your number? Shall we go for the date? ரித்திகா, கிரீன் சிக்னல் போட்டாங்க, நம்ம போலாம். வா போலாம். வெரி குட். இம்ப்ரெசிவ் பார்த்து. உன் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு.
பரசுராம் உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கான். எஸ் யூ ஹர்ட். இங்க நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இங்க ஃபீஸும் அதிகமா இருக்கும். as soon as possible நீ ப்ரொஃபஷனல் ஆர்ச்சரி கிட் வாங்க வேண்டியது இருக்கும். இங்க ஃபீஸ் ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து 40 to 50 lakhs வரைக்கும் ஆகும். 40-50 லட்சம் ஆகுமா? ஹேய், உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. டோன்ட் வரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஜூனியர் கேம்புக்கு ஒரு ட்ரைனர் தேவை. நீ அவங்கள ட்ரெயின் பண்ணனா உன்னோட ஃபீஸ் பர்டனும் குறையும். எங்களுக்கும் ஒரு நல்ல ஜூனியர் கோச் கிடைச்சிருவாரு. வாட்ஸே? நான் தான் சாம்பியன். டேய் நீ போடா. டேய் புனித் நீ வாடா. டேய் நீ அங்கே நில்லு. நீ என்ன விட பலமா இருப்ப. டேய் நீ வாடா. ஹேண்ட்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். 1 2 3 ரெடி. அப்பவே சத்தம் போட்டது யாருன்னு கேட்டல? அவன் தான் ஜூனியர் கோச் கோதண்டம். 6 மாசத்துக்கு முன்னாடி வேலை கேட்டு வந்தப்போ உனக்கு என்ன தெரியும் காட்டுன்னு சொன்னேன். எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தான். சரி, எல்லா வேலைக்கும் தேவைப்படுவானே நிம்மனை வச்சுக்கிட்டேன். அவனை சார்னு கூப்பிட்டா அவனுக்கு ஒரு பெருமை. சரி, நானும் பசங்களை என்கேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கானேன்னு அப்படியே விட்டுட்டேன். அவன் கத்து கொடுக்கறது தான் ஆர்ச்சரின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங் கிட்ஸ் ப்ளீஸ். ஓகே சார். ராஜேஷ். எஸ் சார். இன்ட்ரோடியூஸ் ஹிம் டு கிட்ஸ். ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பிள்ளைங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது எக்ஸசைஸ் கத்து கொடுக்க போறேன். அந்த புது எக்ஸசைஸ் என்னன்னா, இவர் பேர் பார்த்து. ட்ரைனிங்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற. ஐயோ, புது ட்ரைனர். அவர் புது ட்ரைனரா இருக்கலாம், ஆனா இங்க ட்ரைனிங்லாம் புதுசா இருக்கும். லைன்ல போய் நின்னு பாக்க சொல்லு. உனக்கு ட்ரைனிங் வேணாமா? இன்ஸ்பயர் ஆக மாட்டியா? இருக்குடா. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ட்ரைனிங் கத்து கொடுக்க போறேன். முட்டிய மடிக்காம உங்க கைகளை வச்சு உங்க காலை தொடணும். எஸ், நீங்க கேட்டதும் நான் சொன்னதும் உண்மைதான். நான் பண்ணி காட்டுறேன், பார்த்து கத்துக்கோங்க. பாருங்க. ஓகே, முடியலையே. ஓகே, லெட்ஸ் டூ இட் அகைன். ஐஸ் ஆன் மீ. நேத்து குடிஞ்ச போயிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. அம்ப விடுறதுக்கு இவ்வளவு ஃபிட்னஸ் இருந்தா போதும். யூ கேன் டிஸ்பஸ். சார் வார்ம் அப் முடிஞ்சிருச்சுல, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? புதுசா வந்திருக்கல, புத்துணர்ச்சி அப்படிதான் இருக்கும். இப்பதானே வந்திருக்க, 1 வீக் வெயிட் பண்ணு. சார் ஆர்ச்சர் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? ட்ரெயினரை பார்த்தா பயப்படணும். நீ முதல்ல காமா இருக்கணும். சார், டார்கெட் போர்டு நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? சார், ஸ்டிங்க பலமா பின்னாடி இழுக்கணும்னா என்ன எக்ஸசைஸ் சார் செய்யணும்? சார், ஏரோ வெயிட் எவ்வளவு இருக்கணும்? மாட்னா மண்ட. சாப்பாடு வந்திருக்கா? சாப்பாடு வந்திருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க பசங்களா, நான் சொல்றேன். ஏரோட வெயிட் 25 கிராம்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரிங்க பலமா இழுக்கணும்னா 4 ஆர்ம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். நமக்கும் டார்கெட் போர்டுக்கும் 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? ட்ரெயினர் ஆகணும்னா ட்ரைனிங் எடுக்கணும். நீங்க எடுங்க, நான் போயிட்டு வரேன். பாய். குண்டு தம்பி. ஐயோ, அந்த டார்கெட் போர்ட்ஸ் துடைக்கிறேன் சார். ஆரோஸ் ஷார்ப் பண்றேன் சார். அப்ப ஃப்ளோரா கிளீன் பண்ணிடுறேன் சார். அப்ப நீ போயிட்டு வரேன் சார். சோ பசங்களா, இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு கோச். என் பேரு பார்து. இன்னைக்கு முதல் நாள் எப்படி இருந்துச்சுடா? நல்லாதான் போச்சு தாத்தா. இங்க ஃபீஸ் ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து 40 to 50 lakhs வரைக்கும் ஆகும். தாத்தா, அது இல்ல போதும் தாத்தா, வேண்டாம். வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போய் படுக்கிறேன். பார்த்து பார்த்து தாத்தா, தாத்தா, இதான நீ வேணும்னு நினைச்ச?
தேங்க்ஸ் தாத்தா. உன் கோச்சிங் ஃபீஸ் கட்டிட்டேன். அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க? டேய், பணத்தை பத்தி உனக்கு என்னடா? நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு போதும். ஷூர் தாத்தா. இப்போ சாப்பிடுறியா? பின்னி பெடல் எடுக்கிறேன், வா போலாம். உங்களை பார்த்து பார்த்துதான் அவ இன்னைக்கு இப்படி பயமே இல்லாம சுத்திட்டு இருக்கா. நான் கேக்குறேன், நீங்க நடுவுல எதுவும் பேசாதீங்க. சரி. போதும். வாவ், பிரியாணி. ஸ்வீட் மாமி. அந்த காரை எதுக்கு ஸ்கிராச் பண்ண? எந்த கார் மம்மி? அதே கார் தான். நீங்க எதை பத்தி பேசுறீங்க மம்மி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, புத்திசாலித்தனமா பேசாத. அந்த பொண்ணு மிஸ்டர் சுக்லாவோட பொண்ணு. என்ன கேட்டப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவ பார்த்து ஃபிளர்ட் பண்ணி கோட்டை தாண்டினா, அதான் நானும் கோடு போட்டேன். அதுக்காக காரை ஸ்கிராச் பண்ணிடுவியா? அந்த கார் வேல்யூல 10% கூட தேர மாட்டான். அவனும் அவன் விளையாட்டும். அவன் வீட்டு சந்தில கிரிக்கெட் விளையாடுறவன் கூட ஃபேமஸ் ஆகுறான். இத்தனை வருஷமா விளையாடுறான். அவன் பேரு அவன் நெய்பர்ஸ்க்கு கூட தெரியாது. பார்த்து வாஸ் a future champion. அந்த விளையாட்டுக்கே ஃபியூச்சர் இல்ல, விளையாடுறவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்க போகுது? அவன் கூட சுத்தினா கடைசியில சர்க்கஸ் பண்ணி தான் பொழைக்கணும். எவ்வளவு காஸ்ட்லியான காரா இருந்தாலும் மனுஷங்க தான் ஓட்டணும். மதிப்பு மனுஷனுக்கு தான், காருக்கு வெறும் பிரைஸ் தான். சூப்பர். பிரியாணி பிரியாணி. You are a gifted archer, Parthu. ஒரு gifted archer champion ஆகணும்னா practice is the only way. Yes sir. Go ahead. Thank you sir. Thank you. தாதா, அகாடமி கிளம்புறேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராரா? ஓகேவா? பாய். போயிட்டு வா, பத்திரம். என்னாச்சு? உடம்பு இப்படி கொதிக்கிற ஜரம் சொல்ல மாட்டியா? நீ இந்த மாதிரி பேக தூக்கி போட்டு டென்ஷன் ஆவேன்னு தான் நான் சொல்லல. மினிஸ்டர் வர நேரமாச்சு, கிளம்பு. ஐயா ரகுராம் ஐயா, நான் போலனா வேற ஒருத்தவங்க போய் ரிசீவ் பண்ணிப்பாங்க அவரை. ஆனா உங்களை நான் மட்டும் தானே பாத்துக்க முடியும். வாங்க போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. முதல்ல எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் விளையாட்டலாம். வா போல. விளையாட்டு தான் முக்கியம், விளையாட்டு தான் முக்கியம். ஆமா, கேம் தான் முக்கியம். முதல்ல உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கிருந்து நான் அகாடமி போறேன். ஓகேவா? ஓகேவா? சரி, வா போலாம். எவ்வளவு சொன்னாலும் பேச்ச கேட்க மாட்டியே. பாத்து ஜாகிரதை. ஐயோ, இவன் வர வரானே. அண்ணா குட் மார்னிங்ண்ணா. யார் அவன் புதுசா இருக்கான்? பார்த்து பெரிய பிளேயரா. நம்ம கோச் தான் 7 பேரை ஜூனியர் கோச்சா போட்டாரு. இவன் ஏன் போஸ்டுக்கே ஆப்போசிட் தான். ராகுல், நம்ம கோச்சுக்கு ஆடுறவனுக்கும் துடைக்கிறவனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எவனை பார்த்தாலும் பெரிய ஆர்ச்சர்னு சொல்லிடுறான். அப்படின்னா அவன் நம்ம ராகுல தோக்கடிச்சிருவானா? அவன் எவ்வளவு இழுத்தாலும் அந்த அம்பு போகாது, அவனுக்கு ஆச்சரியம் வராது. இங்க இது வரைக்கும் வந்ததே பெருசு. கரெக்டா சொன்னான்டா. இவங்கெல்லாம் போர்டை தொடக்கிறத விட வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. அங்க பாரு. திவ்யான்ஷ், ஃபோக்கஸ். எங்க மேலே அம்பு விடுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? அதான் அவன் சாரி சொல்லிட்டான்ல, சும்மா இருங்களேன், கொஞ்சம் அமைதியா இருங்களேன், சண்டை போடாதீங்களா. கூல் 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 கூல். கெட் பேக் டு தி கேம். கம் ஆன் கம் ஆன். திவ்யான்ஷ், போலாமா? பார்த்து 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 பார்த்து. என்னாச்சு ராஜேஷ்? டுடே சச் a lucky day man. பெட்டிங்ல ஃபுல் பணம் ஜெயிச்சிட்டேன். என் வீட்டுக்கு வா, இன்னைக்கு என்னோட பார்ட்டி. தேவையா நமக்கு இந்த பெட்டிங்லாம்?
மகாலட்சுமி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல தன்னால வரும்போது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் பேசாத. சாயந்தரம் வந்துரு. ஓகே? எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. என்னடா சொல்ற பார்த்து? நிஜமாவே பழகிக்கலையா? அவசியம் இல்ல. குடிச்சு மறுக்கிறவளுக்கு எனக்கு கஷ்டமும் இல்ல, அது குடிச்சா சந்தோஷமும் இல்ல. பாய். பார்த்து, இன்னொரு நாள் கண்டிப்பா என் கூட பார்ட்டிக்கு வரணும். லாஸ்ட் இயர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் லிஸ்ட்ல இருக்க. எதுவும் கழட்டின மாதிரி தெரியல. இந்த இயர் லிஸ்ட்லயும் இருக்க. லிஸ்ட ஃபில் பண்றதை தவிர வேற ஏதாவது உன்னால பிரயோஜனம் இருக்காடா? என்னடா ஃபீல் பண்றியா? நான் சொன்னது உண்மைதானே? உன் விளையாட்டை பத்தி உனக்கே தெரியும்ல. குட் லக் டா. இவன் என்னடா எனக்கு குட் லக் சொல்லிட்டு போறான்? என்ன அதுக்குள்ளயா? ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகுறதுன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. ட்ரெயினர் ஆகணும்னா ட்ரைனிங் எடுத்துக்கணும், ஆடணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ உங்கள இல்ல சார், போனு. ஹலோ ஹலோ, இங்க டவர் சரியா கிடைக்கல. ஹலோ பார்த்தோ, நீ இன்னும் ஃப்ரெஷர் தான். ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்ப இருக்கிற சாம்பியன்ஸ்ல ஒரு காலத்துல ஃப்ரெஷர்ஸ் தானே சார்? எனக்கு புரியுது பார்த்தோ. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் அனுப்பணும்னு மேல எடுத்துறது பிரஷர். லிஸ்ட்ல எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் தான். அண்ட் யூ நோ, ராகுல் இஸ் த 2-time ஸ்டேட் சாம்பியன். இந்த லிஸ்ட்ல உன்னை என்ரோல் பண்ணணும்னா ஏதாவது ஒண்டர் தான் நடக்கணும். ஐ திங்க் யூ ஷுட் கோ ஹெட் அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கசிங் ஆன் யுவர் பிராக்டிஸ். சார் நான் சொல்றது ஒரு வாட்டி. ஆர் யூ ஸ்டில் ஹியர்? என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? எங்க இருக்க? வீட்ல. ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு? மூடு சரியில்லை ரித்திகா. என்னாச்சு? ஒண்ணுல. அப்படின்னா சரி, வெளியில போலாவா? இப்ப வா. எஸ், இப்போதான். பார்த்து இறங்கு. இங்கயா? இறங்க சொல்றேன். கம். உனக்கு என்னாச்சு பார்த்து? வேற என்ன, நேரம் சரியில்லாதப்போ விளையாட தெரியாதவன் கூட வேற அப்போ பேசிட்டு போறான். உனக்கு சொன்னாலும் புரியாது, விடு. ஆட ப்ளீஸ் ரித்திகா. பார்த்து சரி, அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். ஏதாவது பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணு. உன் மனசுல இருக்கிற ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ரித்திகா ப்ளீஸ். நிஜமா பார்த்து, எங்க வீட்டுல நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்துச்சான். இப்ப கூட அவங்க நினைச்சது நடக்கணும்னா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது அப்படியே நடந்துரும். அப்போ நீ இப்ப எனக்கு தேவதை, நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணும், அப்படிதானே? அப்படியே வச்சுக்கோ. எனக்காக பண்ணு ப்ளீஸ். கொஞ்ச நேரம் தனியா விடுறே. பார்த்து மேடம் அப்செட்டா இருக்கீங்க போல. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது அப்செட் ஆவாங்களா? ஏதோ மூட் சரியில்லாம நான் அப்படி பேசினேன். இது உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்ல. நீ எனக்கு பிடிக்கும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். போ. சும்மா ஏதோ உணராத. எஸ், கம் இன். சார் வர சொன்னீங்க போல. ஆமா பார்த்து, வா. சொன்னல, லிஸ்ட்ல உன் பேர் இருக்கணும்னா ஏதாவது ஒண்டர் நடக்கணும்னா ஸ்டேட் சாம்பியன்ஷிப்க்கு நம்ம அகாடமில இருந்து 3 மெம்பர்ஸ் போவாங்க. அதுல ராஜேஷ் ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லி டிராப் ஆயிட்டான். சோ 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 you're in. Seriously sir? Thank you. Thank you so much sir. All the best. Practice hard. Sure sir. Okay? கண்டிப்பா.
தேங்க்யூ சார். குட் லக். பாய் சார். தேங்க்யூ ராஜேஷ். ஏ பார்த்து வா உட்காரு. நான் ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கணுமா இல்ல நீ டிராப் பண்ணதுக்கு வருத்த பண்ணுமான்னு எனக்கு புரியலடா. நான் டிராப் பண்ணனு யார் சொன்னா? ஜஸ்ட் ஜெயிக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனா ராஜேஷ், ஒரு நிமிஷம் இரு. பாய் சார். சரி, எதுக்கு விட்டு கொடுக்க கூடாது பார்த்தோ? விளையாடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனா ஜெயிக்கணுங்கிற லட்சியம் சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். అది కోరిక, నీది సంకల్పం. నీ గురికి, నీ ఎయిమ్ కి, నీ ఫోకస్ కి నువ్వు ఆడితే నీలాంటి చాలా మందికి ఇన్స్పిరేషన్ అవుతావు పార్దు. నేను ఆడితే ఇట్ జస్ట్ బి అనదర్ టోర్నమెంట్ ఫర్ మీ, దట్స్ ఇట్. ఎక్కువ ఆలోచించకే. బాయ్ రాజేష్. అయినా నేను చేసిన సాక్రిఫైస్ కాదు పార్దు, జస్ట్ జస్టిస్ అంతే. ఆల్ ది బెస్ట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. వెల్కమ్ టు 34th స్టేట్ ఆర్చరీ ఛాంపియన్షిప్. ఇప్పుడిప్పుడే ఆదరణ పెరుగుతున్న ఆర్చరీ గేమ్ ని చూడడానికి వచ్చిన అభిమానులందరికీ స్వాగతం. అవకాశం దొరికినంత ఈజీ కాదు ఆడడం అంటే. నీ అదృష్టం నువ్వు నా గ్రూప్ లో లేవు. ఆల్ ది బెస్ట్. வீடேன ராகுல் అంటే? ஆமா தாத்தா. எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு பொறுக்கி கண்டிப்பா இருப்பான். நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா. இந்த டோர்னமெண்ட்ல 16 டாப் ஆர்ச்சர்ஸ் 2 குரூப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. குரூப் ஏல 2 டைம் சாம்பியன்ஷிப் வாங்கின ராகுலோட சேர்த்து 7 பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. அதே மாதிரி குரூப் பி ல எப்படியாவது டைட்டில் வின் பண்ணிரணும்ங்கற உற்சாகத்துல ஆர்ச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயரும் டைட்டில் அடிச்சு ஹாட்ரிக் சாதனை பண்ண போறாருன்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் நடக்கக்கூடிய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு இது ஒரு ரெட் கார்பெட் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். நியூகமர் பார்த்துவும் அற்புதமா விளையாடி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. தம்பி, யார் அந்த பொண்ணு? அது பொண்ணு இல்ல தாத்தா, அது கிளவி. இந்த ஃப்ளோர் எல்லாம் துடைக்கிற ஒரு ஆயா. அது இல்ல, அது அந்த பொண்ணு, பிங்க் ட்ரெஸ். ஓ, அந்த பொண்ணா? தாத்தா, நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல, நீங்க சாப்பிடாம பாட்டி சாப்பிட மாட்டாங்கன்னு. அதே மாதிரிதான் இந்த பொண்ணு. பார்த்து சாப்பிடாம சாப்பிட மாட்டான். அவன்னா அவ்வளவு உயிர். பேரு ரித்திகா. இந்த இயர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஒரே அகாடமி, ஒரே ட்ரெய்னர் கிட்ட ட்ரெயின் ஆன 2 ஆர்ச்சர்ஸ் ஒரே நேரத்துல மோதுறது இதுதான் முதல் முறை. தம்பி, இரு வரேன். சரி தாத்தா.
நடுவுல விழுந்திருக்கு. 10ல பட்டாதான் பார்த்து மேட்ச்ல ஜெயிச்சதா அர்த்தம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். Arrow 10ல பட்டிருக்கு. So Parthu is the winner. யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்து ஸ்டேட் சாம்பியன்ல ஜெயிச்சிட்டாரு. Congratulations to the new winner பார்த்து. Congrats Parthu, good job. Thank you, sir. நான் ஜெயிச்சிட்டேன் தாத்தா. தேங்க்யூ ராஜேஷ். சொன்னல பார்த்தோம் நீ ஜெயிப்பண்ண. தப்பு பண்ணிட்ட, இதுக்கு நீ அனுபவிப்ப. பார்த்து ரொம்ப நல்லா விளையாடுனல்ல. Of course, it's nice. ரித்திகா இங்க வா. என்ன தாத்தா கூப்பிடுறாரு. Hey, come on, go. Go. உன் கண்ணிலேயே தெரியுதுமா என் பேரனை உனக்கு எவ்வளவு இஷ்டம்னு. அவன் கூட நடந்து நடந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இன்னில இருந்து நீதான் அவனை பாத்துக்கணும். அந்த பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். புரிஞ்சுதா? தாத்தா என்ன சமைச்சிருக்க? நேத்து மேட்ச் ஜெயிச்சேன்ல, கோச் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப பசிக்குது, உங்ககிட்ட நிறைய பேசணும். வா சாப்பிட்டுட்டே பேசலாம். தாத்தா 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 ஹாய் பார்த்து. நேத்து எதுவும் சாப்பிடலையா நீ? நீ இப்படி சாப்பிடாம இருந்தா தாத்தா என்னோட கனவுல வந்து என்ன திட்டுவாரு. நிஜமா பார்த்து, என்ன நம்ப மாட்டியா? அவரு இனிமே என்னோட பேரனை நல்லா பாத்துக்க ரித்திகா இருக்கான்னு தைரியமா போயிட்டாரு. பார்த்து என்ன பாரு பார்த்து, ஒரு வாட்டி என்ன பாரு. தாத்தா இங்க உன்னோட பக்கத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோ. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா அவரு ஹாப்பியா இருப்பாரா கவலையா இருப்பாரா? கண்டிப்பா கவலைப்படுவார் பார்த்து, இல்லையா? சோ ப்ளீஸ் சாப்பிடு பார்த்து. சரி தாத்தா, நீங்க சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். பார்த்து கேக்குற மாதிரி இல்ல, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறவங்க இறந்துட்டா நம்மள பாத்துக்கிறதுக்காக அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க பார்த்து. இதுக்கு மேல பிலாசபி என்னால பேச முடியாதுப்பா. என்னாச்சு பார்த்து? ப்ளீஸ் சாரி சார். பார்த்து பார்த்து பார்த்து
What's wrong, Parthu? Sorry, sir. இவனுக்கு என்ன பார்த்தா தான் தைரியம் வரும். இது டயர்ட்னஸ் இல்ல சார், அக்யூட் ஹார்ட் ப்ராப்ளம். ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆபரேஷன் பண்ணாதான் உயிர் பழைக்க முடியும். ஆனா 25 லட்சம் செலவாகும். 25 லட்சமா? ஆமா. ஆபரேஷன் இல்லாம மருந்து மாத்திரை டேப்லெட்னா 50-50 சான்சஸ் தான் இருக்கும். அப்படின்னா அவன் கூட இருக்கிற சான்ஸ் 50% இருக்கும்ல. ஆனா சார், Hello. Welcome. Hello. Thank you. Hardly welcome, Mr. Jones. Hello, sir. Thank you. Our junior players. Hello. Welcome. Hello. Jones, he is one of the state players from our academy. Parthu, I know about your technique and style. So good. I always wanted to meet you. He is Mr. Rahul, 2-time state champion, not Parthu. Oh, Rahul. I'm sorry. Where's Parthu? He is on his way. Can we go ahead? Oh, yeah, Please. yeah. என்னடா இவன் 2 தடவை ஸ்டேட் சாம்பியனா இருக்கிற உன்னை விட்டுட்டு பார்த்துன்ட்டு போறான். நம்மள மதிக்காத இடத்துல நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம். எங்கடா போயிட்ட? கோச் உன்னை அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டா? என்னடா இப்படி கேக்குற? நம்ம அகாடமிக்கு உன்னோட இன்ஸ்பிரேஷன் ஜோன்ஸ் வில்லியம் வந்திருக்காரு. Good morning, one and all. Archers எல்லாரும் ஆராதிக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் வில்லியம் ஜோன்ஸ் நம்ம அகாடமிக்கு வருது. This is the one of the most important days in the history of Kurukshetra. Thank you, Mr. Jones. My pleasure. Thank you. Thank you. Archers எல்லாரையும் அட்ரஸ் பண்றதுக்காக கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு we are grateful to you, sir. Yes, we are here. உங்க ரசிகர்களுக்காக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த அந்த ஃபாஸ்டஸ்ட் ஏரோ டெக்னிக்க ஒரு வாட்டி பண்ணி காட்டுறீங்களா? Sure, why not? .3 seconds. Phenomenal. அவரோட வேர்ல்ட் ரெக்கார்ட் டைமிங்க அவரே மேட்ச் பண்ணிருக்காரு. Thank you. Thank you. I would like one archer from this academy to try this shot. Mr. Parthu, please come. Mr. Jones, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோட கிராண்ட்ஃபாதர் இறந்துட்டாரு. I don't think so he'll be able to concentrate. It's a casual performance, Mr. Norris. Come on, champion, come on. What is he doing, man?
1.1 second. ராஜேஷ், குடி பார்த்தோ, ஏன் நிறுத்திட்ட? எனக்கு எல்லாம் தெரியும் பார்த்தோ. கவலையில இருக்கிறவனை கண்டுபிடிக்க எந்த டிகிரியும் தேவையில்லை. தாத்தா இல்லங்கிற கவலையில ஆடிட்டர் முன்னாடி திணறுன நீ வேர்ல்டு சாம்பியனையே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கானா, ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கணும். அதுதான் போதை. அவருக்கு தெரியாதடா, அவர் இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. என்ன அனாதைய விட்டுட்டு போட்டா எப்படிடா? இல்லடா, இது கரெக்ட் இல்லடா, இது கரெக்ட் இல்ல. கோச் கிட்ட சொல்லலான் இருக்கேன்டா, குடிச்சதா பெர்ஃபார்ம் பண்ணான்னு. என் விளையாட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன பேசுறன்னு புரியுதாடா? நீ போய் இப்படி சொன்னா உன் தாத்தாவையும் இதுல இழுப்பாங்க. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட ஏமுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதான் போதை. இந்த மேஜிக்கை விட்டுறாத, தெளிவா யூஸ் பண்ண. நீ ஒன்னும் குடிகாரன் இல்லல்ல, இந்த போதை உனக்கு தேவை. டோப்பிங் டெஸ்ட்ல மாற்ற போதை இல்லாம எந்த டோப்பிங் டெஸ்ட்லயும் மாட்டாத. இத ட்ரை பண்ணு. என்னடா அது? ட்ரக்ஸா? இல்ல, சரக்குக்கு ஆல்டர்னேட்டிவா மாத்திர. ஒவ்வொரு அத்லெட் அன்அபிஷியலா யூஸ் பண்ற பர்ஃபார்மன்ஸ் பிரஷர் ஹேண்ட்லிங் பவுடர். மாட்டுனாதான் திருடம் பார்த்தோ. இது என்னைக்கு உன்னை மாட்டி விடாது. இந்த வேதனையிலிருந்து நீ எப்ப வெளியே வருவன்னு உனக்கே தெரியாது. இப்படி இருந்தா உன்னால விளையாட முடியாது, விளையாடினாலும் ஜெயிக்க முடியாது. உன்னை வேர்ல்டு சாம்பியனா பார்க்கணுங்கிற உங்க தாத்தாவோட கனவு கனவாவே இருந்துரும் பார்த்தோ. இப்போ நேஷன் அட்டென்ஷன் மொத்தமும் ஓ மேலதான் இருக்கு பார்த்தோ. எப்ப வேணாலும் டோப்பிங் டெஸ்ட் நடக்கலாம். அந்த டெஸ்ட்ல மட்டும் நீ சரக்கு அடிச்ச விஷயம் தெரிஞ்சது, நீ சொல்ல தேவையில்ல, அவங்களே உன் லைஃப பேன் பண்ணிடுவாங்க. லட்சியம் நிறைவேறணும்னா போதை இருக்கணும். போதை இருந்தா டெஸ்ட்ல மாட்டிப்பேன். லட்சியமும் நிறைவேறணும், டெஸ்ட்லயும் மாட்டக்கூடாது. அது நடக்கணும்னா இருக்கிற ஒரே வழி இதுதான். என்ன கேட்டா, விளையாட்டுல இருந்து விலகிறத விட அது மேல டிபெண்ட் ஆகிறது வைஸ் டிசிஷன் பார்த்தோம். இட்ஸ் நாட் சீட்டிங், ஸ்ட்ராட்டஜி. Kurukshetra proud to produce a player like Parthu. Jones 1.3 seconds world record எங்க Parthu 1.1 secondல பிரேக் பண்ணிட்டான். Congratulations Mr. Parthu. Unofficial இருந்தாலும் வேர்ல்ட் சாம்பியன் ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டீங்க. Thank you sir. Before entering the agreement, as per the rule, உங்க பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்க்கணும். Sure, why not? Parthu, let's go ahead. Yes, let's do it. What's wrong? Parthu. Fast. I'll just come, sir. Sir, sorry. Just 2 minutes.
உன்னை வேர்ல்டு சாம்பியனா பார்க்கணும்னு நினைச்ச உங்க தாத்தாவோட கனவு கனவாவே இருந்துரும். உனக்கு போதை ஒரு தேவை. லட்சியத்தை அடையணும்னா போதை இருக்கணும். போதை இருந்தா டெஸ்ட்ல மாட்டிப்பேன். லட்சியமும் நிறைவேறணும், டெஸ்ட்லயும் மாட்டக்கூடாது. அது நடக்கணும்னா இருக்கிற ஒரே வழி இதுதான். Fantastic. Good job, Parthu. Good job. This is what I'll be telling you. பழைய பார்த்து வெளியே வரணும்னா புது வழியில தான் போயாகணும். பழைய பார்த்து வெளியே வரணும்னா புது வழியில தான் போயாகணும். இதுதான் புது வழி. பார்த்தா 30 செகண்ட் கூட அதை பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆர்ச்சரிங்கிறது நம்ம நாட்டுல தான் பிறந்ததுங்கிற விஷயம் நம்மள 10 பேர்ல 9 பேருக்கு கூட தெரியாது. ஆர்ச்சரிய விளையாட்டா கூட பார்க்காத மக்களை ஸ்டேடியத்துக்கே நேரா வந்து ரொம்ப ஆரவாரமா பார்க்க வச்சுட்டாரு நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி கண்டிஷனா இருந்தாலும் ஷூட் பண்றதுதான் பார்த்தோடைய ஸ்பெஷாலிட்டி. அதுலயும் முக்கியமா புல்ஸ் ஹைல இப்படி ஒரு ஆர்ச்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். நாளைக்கு நடக்க போற ஒலிம்பிக் ட்ரையல்ஸ்ல பார்த்து நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு. என்ன பார்த்தோ இங்க வந்திருக்க? இன்னைக்கு உனக்கு ட்ரையல்ஸ் இருக்குல்ல? பாக்கெட் வேணும்டா. அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? பாக்கெட் வேணும். சரி நீ உட்கார, நான் வரேன். சார் 1 hourல ஸ்டேடியம்ல இருப்பேன் சார். Parthu, good luck. டேய், சிகரெட் கொடு. இந்த அப்பாவிங்களா இப்படிதானடா? எவன் ஏமாத்துறானோ அவனை தான் நம்புவாங்க. குதிரை மாதிரி. ஆமாண்டா. என் ஃபண்டா போன் பண்றது. ஸ்மூத் பிளான்டா.
நான் தோத்து போடுமா? அதுக்கு நீ பிளான் போட்டுட்டு இருக்கியா? கேட்டுட்டு இருக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. சொல்றா என்ன பிளான் பண்ண? பார்த்தோ அவன் ஏதோ புடிச்சிட்டு உளறான் பார்த்தோ. ஓ விஷயத்துல நான் என்ன பிளான் பண்ண போறேன்? ஏய் ராஜேஷ், அவனை பார்த்து ஏன்டா பயப்படுற? ஆமாண்டா பிளான் பண்ணுவோம். என்னத்தடா புடுங்குவ? ஏய் சுமாரா, என்னடா பிளான் பண்ண? பார்த்தோ நம்ம உட்கார்ந்து பேசலாம் பார்த்தோ. என்ன பிளான் பண்ண? சீக்கிரம் வா. என்னடா பிளான் பண்ணீங்க? பார்த்து நான் உன் ஃப்ரெண்டுடா. பார்த்து காம் டவுன் பார்த்து, நான் சொல்றதை கேளுடா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்து. என்னோட பிளான் பண்ண பார்த்து. என்னடா பிளான் பண்ண? சொல்லு, என்னடா பிளான் பண்ண? நீ மோசம் பண்ண நினைச்சிட்டியா? சொல்றா. See? Oh God! பார்த்து எங்க? பார்த்து, where are you? பார்த்து. Any player not in time, he is disqualified. Mr. Parthu is பார்த்து வந்துட்டான். பார்த்துக்கு என்னாச்சு? உடம்புல ரத்தமா இருக்கு. Oh my God, he's bleeding. Parthu, 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 what happened? Parthu, are you okay? I'm fine. Doctor. Madam, Parthu, I'm good. Parthu, are you sure? I'm ready. Okay. Yeah. Come on, give us care. Fast, fast. Ah!
happened? பார்த்தோட அம்பு வேற ஒரு போர்டுல போய் விழுந்திருக்கு. பார்த்து 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 what happened? பார்த்து பார்த்து call the ambulance. Yes, sir. Yeah, I'm already at the hospital. He's getting treated, sir. Sir, just a second, sir. பார்த்துக்கு சுயநினைவு திரும்பினதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். Sir, actually he is still drowsing. சொல்லு பாலு, டாக்டர் வந்தாரா? நான் இன்னொரு 20 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். வியூவர்ஸ்க்கு பிரேக்கிங் நியூஸ். பார்த்து தலை சுத்தி கீழே விழுந்தது அடிபட்டதுனாலயோ ஆக்சிடென்டாலயோ இல்ல. அவருக்கு ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கம் இருந்ததாகவும் அந்த ஓவர் டோஸால தான் அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு இப்பதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. இதுதான் உன் பார்துவோட மதிப்பு. உங்களுக்கு தெரியும், Pardu has been hospitalized due to a minor injury. Keeping his fitness in mind, நாளைக்கு நடக்க போற இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ்ல மிஸ்டர் ராகுல் will be representing the country. சார், பார்த்து மேல ட்ரக் சம்பந்தமான கேஸ் இருக்கதால அவரை கலந்துக்க விடலையா? நோ, அது ஒரு ரூமர். போர்டுக்கு பிளேயர் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல அவரோட வலது கையில ரிஸ்ட் மேல பட்ட பலமான காயம் ஃபோராம் மசில்ஸ பேரலைஸ் பண்ணிடுச்சு. அவரோட ஃபிங்கர் அவராலே ஃபோல்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் பாட்டன் ஃபிராக்சர். So he cannot play in the near future. No more questions, please. Hey Balu, can I come in? வா. ரொம்ப நல்ல ஆர்ச்சர் இவன். இவன் இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல இவன் பிளேஸ்க்கு நான் தான் போறேன். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்? ஆமா, இவன் எதுக்காக போய் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான்? டேய், அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறத நீ பாத்தியா? உன்னோட இறக்கமும் அந்த ரூமரும் எதுவுமே உண்மை கிடையாது. ஓவரா சீன் போடாத. அவன் கீழே தான் விழுந்திருக்கான். எழுந்திருச்சு வருவான். கேம்லயும் சரி, லைஃப்லயும் சரி. ஏன் அவன் எப்படி விளையாடுவான்னு உனக்கு தெரியாதா? உன்னை தோக்கடிச்சதுல மறந்துட்டியா? டேக் கேர். ஹலோ. அப்பா, எப்படா வருவ? இப்ப வர முடியாது. ஏன்னா பார்த்து கை உடைஞ்சு கட்டில படுத்திருக்கான். வெளியில ஃபுல்லா ஹாட் டாபிக் இவன் தான். அவன் இங்க தனியா விட்டுட்டு வந்தா மீடியா முழுக்க வேற மாதிரி எழுதிருவாங்க. நான் இப்ப வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? நாய் கூட விளையாடுறத தவிர. இரு பார்த்தோ, என்னடா எனக்கு? என்னடா இது கட்டு? கைய மடக்க முடியலையடா. என்னடா பேச மாட்டேங்கிற? சொல்ற என்னாச்சு? என்னடா சொல்லணும்? ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்கடா. உன் பிளேஸ்ல வேற ஒருத்தன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு போறான். ஆமா, நீ எதுக்குடா ட்ரக்ஸ் எடுத்துக்கணும்? அதெல்லாம் போய் தானே. அப்படின்னா டிவியில் உன்னை பத்தி சொல்றது ஏன்டா அப்படி பண்ண? நீ எதுக்காக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு விளையாடணும்? நீயே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கவளுக்காவது உண்மையை சொல்லு. போய் சொல்லு. பார்த்து
உண்மையாவே எல்லா போட்டிலும் அவர்தான் உங்களுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாரா? வேணாடா வேணாடா சொல்றத கேளுடா. வேணாடா சொன்னா கேளு. காரடு சாப்பிடுச்சு. வாடா தாத்தாவை பத்தி பேசாண்டாம இப்போ Focus. Hit. Sir. Good. Sir. I'm really sorry. I can explain you everything. ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்க சார். ராகுல், let's go. என்னமா பிளான் பண்ண ராகுல்? யார்கிட்ட சொன்னா டேமேஜ் ஆகுமோ அவங்க கிட்டயே சொல்லிட்ட. கரெக்ட் டைம்ல பார்த்து விஷயத்துல அந்த மீடியாவை யூஸ் பண்ண. அந்த ட்ரக் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்க்கு ரெட் கார்டு போயிடுறா. ஆரம்பத்துல அப்படியே வானத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எஃபெக்ட் தெரிய தெரிய தரையில உருண்டுட்டு இருப்பான். டெஸ்டினி அவ எங்க எழுந்திருச்சானோ அங்கேயே விழுந்தான். அதுதான் எனக்கு வேணும். நான் போட்டதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேம்டா. அவனே அதை தோண்டி கையும் உடைச்சுக்கிட்டான். அவன் வாழ்க்கையை நீ மாத்துறது கஷ்டம். நேஷனல் ஹோம் பிளேஸ சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் நீ தான் ஆரம்பிச்சு வச்ச ராஜேஷ். சோ கண்டிப்பா உன் பேச்ச அவன் கேட்பான். இது எந்த டோப்பிங்லயும் மாட்டாதுன்னு சொல்லி அவனுக்கு தினமும் பழக்க ஆக்குற மாதிரி பண்ண. உன் பெட்டிங் கடல்ல இருந்து நீ வெளியே வரணும்னா உனக்கு இருக்க ஒரே வழிதான். சோ நீ அதுல இருந்து வெளியே வரணும்னா அவனுக்கு இதை பழக்கப்படுத்தி ஆகணும். Your time is running out, ராஜேஷ். 2 நாள்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல, உன்னையும் ஃபேமிலியும் தொலைச்சிருவேன். விட்டுருங்கண்ணா, ஆனா விட்டுருங்கண்ணா. I don't have all day, ராஜேஷ். You in or out?
ஆர்ச்சர் என் லைஃப் நினைச்சா அது எனக்கு இல்லாம பண்ணிட்டியா? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? எதுக்குடா அப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்? பிசிக்கல் இன்ஜூரியஸால இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ல இருந்து வெளியேறின பார்த்து மேல சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவர் கூட விளையாடுற ஸ்டேட் சாம்பியன் ராகுல் அவர்களை தாக்கி அவரை காயப்படுத்தியிருக்காரு. ட்ரக்ஸ் எடுத்திருக்காருங்கிற விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தால கைதாயிருக்காரு. பார்த்து இப்ப நீ எங்க போற? வந்து கார்ல ஏறு. நான் வீட்டுக்கு போறேன். தேங்க்ஸ் அங்கிள். இல்ல பார்த்து, இந்த கண்டிஷன்ல உன்னை நான் விட மாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். பார்த்து, என்னோட வீட்டுக்கு போலாம். சொன்னா புரியாதா? பார்த்து, ரோட்ல என்னப்பா இதெல்லாம்? கெட் இன்டு தி கார். சொன்னா புரியலையா? நான் வரல, நீங்க போங்க. பார்த்து, நீ போதையில இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே புரியல. தனியா வீட்டுல என்ன பண்ணுவ? ரோட்ல இருக்கிற அவங்க இவங்க எல்லாரையும் பைத்திய மாதிரி அடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பியா? உன்னை நினைச்சு இவ்ளோ பேர் கவலைப்பட்டு இருக்கோம். உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? பார்த்து பிளீஸ், மழை வர மாதிரி இருக்கு, வா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த ராகுல இன்னும் எத்தனை நாள் தான் ராகுல் ராகுல்? அவனால நீ ஒன்னும் தோக்கல. நீ தோக்கும் போது அவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். உன் தாத்தா இறந்த போது நீ தோத்து போகல. இந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் பழக்கப்பட்ட பாரு, அப்பதான் நீ தோத்து போயிட்ட. நீ தான் இப்படி ஆயிட்ட. உன்னோட சேர்த்து இவ வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? உனக்கும் அந்த ராகுலுக்கு என்ன வித்தியாசம்? அவன் உன்னை தள்ளி விட்டுட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சான். நீ தப்பான வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். யார் மேல உனக்கு கோவம்? எதுக்கு கோவம்? நம்ம போலாம்பா. உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. I regret loving you. நான் உன்னை காதலிச்சதே பெரிய தப்பு. I regret loving you. I regret loving you. நான் உன்னை காதலிச்சதே பெரிய தப்பு. I regret loving you. நான் உன்னை காதலிச்சதே பெரிய தப்பு. நான் எப்பவும் உன்னை விழவிட மாட்டேன் பார்த்தோம். நான் உன்னை எப்பவும் கீழே விழவிட மாட்டேன் பார்த்து. குட் மார்னிங் பார்த்து. யார் நீ? அது பக்கத்துல வா. இப்ப தெரியுது. நல்லா இருக்க. எங்கடா அது? ஐயா, ராத்திரி செம்மையா போட்டிருக்க போல இருக்கு. இந்த ஷார்ட்டையும் எடுத்துக்கோ. குடி. நான் எங்க இருக்கேன்? சிட்டில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்க. நம்ம வீடுதான். குடி சொல்றேன். உன்னை எப்படா பாப்பன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா உன்னை ரோடு மேல போதையில பாக்குறேன். கொஞ்சம் விட்டு இருந்தா போயிருப்ப, தெரியுமா? என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். எங்க போயிட்டு இருக்க? உன்னை வேணான்னு சொன்ன ரித்திகா கிட்டியா? தாத்தா இல்லாத அந்த வீட்டுக்கா? இல்ல உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன கோச் கிட்டியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை வேர்ல்ட் சாம்பியனா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உன் தாத்தா இறந்து போயிட்டாரு. அவர் இறந்துட்டாருன்ற சோகத்துல நீ குடிக்க ஆரம்பிச்ச. உன் லட்சியத்தை விட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடி ஒரு தப்பு செஞ்ச. எதிலேயே மாட்டிக்க கூடாதுன்னு ட்ரக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு இன்னொரு தப்பு செஞ்ச. நீ ஜெயிக்கணும்னு வாழ்ந்த உன் தாத்தாவை
இந்த மாதிரி ஆகி நிரந்தரமா கொண்டுட்டியே பார்த்தோம். சபாஷ். என்ன தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி? மீடியா சொன்னதை கேட்டு தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ தாத்தாவை பத்தி பேசுனீங்களே. ஆமா, அவரோட என்னோட தைரியமும் வெற்றியும் அவர் போகும்போதே போயிடுச்சு. எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன் தாத்தா. அவர் இல்லாம எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கல சார் எனக்கு. அந்த வழியை தாங்க முடியாம தான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன். கேம்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரக்ஸ் எடுத்தேன். நான் பண்ண தப்பு எனக்கு தெரியும் சார். அதனால என்னோட முகத்தை யாருக்கும் காட்ட முடியல. அவர் என்னால தான் இறந்து போனாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அந்த வழி என்னால தாங்கிக்கவே முடியல. தாத்தா இல்ல, கேம் இல்ல, என்ன நான் எதுக்காக சார் வாழணும்? செத்து போயிடுவான்னு தெரிஞ்சோ லாரி முன்னாடி அப்படியே நின்ன சார். உயிரை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டல, இனி தடுக்க மாட்டேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து ரூம்குள்ள போய் பாரு. அந்த 60 out of 60 ஸ்கோர் பண்ண வேர்ல்ட் சாம்பியன் பார்த்தசாரதி நான் தான். நம்ம ஒரு கனவு கண்டா விதி வேற மாதிரி நடக்கும். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி என் கண்ணில் வந்து ஒரு ரேர் டிசீஸ்னால விளையாட்டை விட வேண்டியதா போச்சு. வேர்ல்ட் சாம்பியன் ஆகணுங்கிறது உன் அப்பாவோட கனவு. நேஷனல்ஸ் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல உன் அப்பா இறந்துட்டான். உன் அப்பா இடத்துல நான் போனேன். ஒரு விதத்துல அந்த கோல்டு மெடல் உன் அப்பா போட்ட பிச்சை. இறந்து போன உன் அப்பா கண்ணை இழந்தனா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எங்க 2 பேருக்கும் கனவா போயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு நானும் செத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்பதான் புள்ளியை இழந்தும் பேரனுக்காக வாழ்றவன் தாத்தா ஞாபகத்துக்கு வந்தாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இன்னொருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்து நம்ம வாழ்றது தான் வாழ்க்கைன்னு தோணுச்சு. உன்னுடைய வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உன் அப்பா தான் உனக்கு வந்திருக்கு. அதுல நீ தோக்க கூடாது. உன் தாத்தா கடைசி நிமிஷம் வரைக்கும் கண்ட கனவு உன்னை வேர்ல்ட் சாம்பியன் ஆக்குறது. நான் உன்னை சாம்பியன் ஆக்குறேன். நம்பிக்கை இருக்கிறவனுக்கு வானம் கூட தொடுற தூரம் தான் பார்த்தோம். இது என்ன சின்ன அடிதான், விடு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பார்த்தோ, வா உட்கார். பார்த்தோ, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த உலகத்துல ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது எங்க இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். அந்த சொல்யூஷன் கிடைக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன அப்ப என் பிரச்சனை ஏன் சரியாவலன்னா, என் கண்ணு இவ்வளவு தெரியுதுனால அது அவரால தான். சாரதி ஐயா, ஐயா உங்களை வர சொன்னாங்க. சாரதி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். பார்த்துன்னு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கையில அடிபட்டுருச்சு. 4 மாசத்துல ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் இருக்கு. நீங்க தான் எப்படியாவது சரி செய்ய. வாப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தைரியமா இரு. நான் 10 தயார் பண்ணிட்டு கூப்பிடுறேன். நான் சாரதி கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் நீ கொஞ்சம் வெளியில இருப்பா. நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன் எல்லாம் சரியாயிடும். பாத்து இன்னும் 4 மாசத்துல நீ போவ நேரம் பிடிக்க போற. ஐ டோல்ட் யூ miracles will happen. வா பார்த்து, வாங்கறல்ல. அட வா சொல்றேன். இந்த கட்டை நீ 4 மாசம் வரைக்கும் அசைக்கவே கூடாது. முக்கியமா போதை பழக்கம் கூடாது. பார்த்து பத்திரம். நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வா பார்த்து, வா.
விட்டு போனா எப்படிடா? இனிமே என்னால முடியாதியா? முடியாதுன்னா முடியாது. எத்தனை வாட்டி சொல்றது? நீங்க குடுக்கற சம்பளம் இத்தனை, வேலை மட்டும் எவ்வளவு குடுக்குறீங்க? உங்களால என் பொண்டாட்டியை நான் சினிமா கூட்டு போக முடியல. இந்த வீட்டுல என்னால வேலை பார்க்க முடியாது. ராமு, போறேன், நான் போறேன். என்னாச்சு சார்? என்னத்த சொல்றது பார்த்தோம். யாரும் இல்லாதவனா எல்லாரும் விட்டு போயிடுவாங்க. இவன் 16வது ஆள். சார், நான் இருக்கவா? நீயே பிரச்சனையில இருக்க. இதுல புது பிரச்சனை இருக்கு. நானும் பசங்களும் பாத்துக்கிறோம். உன் மனசு சரியில்லை, அப்புறம் பாத்துக்கலாம். பரவாயில்ல சார், சொல்லிக்கிற மாதிரி எனக்கும் அங்க ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன் சார். இருக்கியா? கண்டிப்பா. நீ இருக்கிறது எனக்கும் பெரிய துணைதான். நல்லது. ராமு ஐயா, இங்க வா. இப்ப தெரியுத. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நீ நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன். ஐயா, பார்த்து எப்படி இருக்காரு? அதோ அங்க பாரு, தெரியுறானா? தெரியறாருங்கயா. அன்னைக்கு கல்லு மாதிரி தெரிஞ்சாருங்கயா. இன்னைக்கு ஒரு அற்புதமான சிற்பம் மாதிரி தெரியறாருங்கயா. ரித்திகா, அந்த பையன் பேரு அமர், ஒரு என்டர்பிரனர். உன்னை வெளியில கூட்டிட்டு போறது கூட என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறான். அமர் கூட உன்னோட ஃபியூச்சர் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் ரித்திகா. பொண்ணை பெத்தவங்களுக்கு அந்த மன அமைதி தான் தேவை. உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு அமர் சாயந்தரம் வருவான். போயிட்டு வா. பார்த்தோ அண்ணா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? பார்த்தோ அண்ணா, என்ன சாப்பிடுறீங்க? என்ன எனக்கு சாப்பிடுறீங்க? பிரியாணி வேணும். எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். எனக்கு சிக்கன் 65 வேணும். Are you okay? இந்த பிளேஸ் உனக்கு ஓகே தானே? ரித்திகா, Ritika, come. உட்காரல வா. Come on. Sit down. Come. Ritika, what do you want to have? Ritika, பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. Please move on. பொண்ணு டக்கரா இருக்கல்ல பாக்க. அது பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? இன்னொருத்தன் கூட வந்திருக்கா? பார்த்து பழைய ஆள் ஆயிட்டான்டா. அதான் புது ஆளோட வந்திருக்கா. Boss, mind your language. She's my would-be. அவன் சொன்னது கரெக்ட் தானடா. அங்க கழட்டி விட்டது இங்க மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதானே? Hey, shut up. Mind your business. அங்க என்ன பாக்குறேன்? முதல்ல சாப்பிடு. Ritika, let's leave. This place is not good. இப்படி இருந்தா ஒருத்தன் என்ன 20 பேர் கூட பின்னாடி வருவான். ஏய், இப்போ நீ என்னடா சொன்ன? கொஞ்சம் மரியாதையா பேசு. Ritika, please. நான் போலீஸை கூப்பிடுறேன் இரு. பைத்தியமா நீ? அவங்க வர வரைக்கும் இவங்க பேசுறது கேட்கணுமா? Ritika, please. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏய், அப்படிதான் பேசுவேன். என்னடி பண்ணுவ?
சீக்கிரம் வாங்கடா. Ritika, hey, your bracelet. Take it. கயிறு மேல கோவத்தை காட்டினதெல்லாம் போதும், வா சரக்கு அடிக்கலாம். என்ன ஆச்சரியமா இருக்கா? வேண்டான்னு சொன்ன நானே ஊத்தி கொடுக்குறேன்னு. எப்ப நிறுத்தணும்னு தெரிஞ்சா தாராளமா அடிக்கலாம். பார்த்தோ, எந்த தப்பும் இல்ல. வா அடி. கவலைங்கிறது அழுவுறது இல்ல பார்த்தோ, அழாம இருக்கிறது தான். அதுதான் இன்னும் பாரம். எல்லாத்தையும் வெளியே கூட்டிடு. என்ன சொல்றீங்க சார்? யார் என் கூட இருந்தா அந்த உலகத்தை வெல்லலாம்னு நினைச்சனோ அவங்க எல்லாரும் என்ன விட்டு விலக்கி போயிடுறாங்க. இது என் தப்பா சாபமா என் விதியான்னு எனக்கு புரியல. என் சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தாத்தாவை என்ன விட்டு போயிட்டாரு. நானா ரித்திகாவை இழந்து நிக்கிறேன். இந்த கஷ்டத்தை எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல சார். தானா தேடி வந்த காதல்ல சார், அதான் இலக்காரம். நான் பெருசா மதிக்கல சார். எல்லாரும் என்ன விரும்பணுங்கிற அவசியம் இல்ல சார். ஆனா நான் விரும்புற ஒருத்தர் கூட என்ன பிடிக்கலனா நான் யாருக்காக சார் ஜெயிக்கணும்? உண்மையா சாரி சொல்லும் போது எந்த கோவத்தையும் கரைச்சிரும். சாரியா? யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்? முகம் கொடுத்து யாரும் பேச தயாரா இல்ல சார். அவ வாழ்க்கையில இப்ப வேற யாரும் இருக்காங்க சார். நான் சொன்னது நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கா. இட்ஸ் a dead end சார். என்ன செய்யணுங்கிறத மட்டும் டிசைட் பண்ண, என்ன நடக்குங்கிறத டிசைட் பண்ணாத.
இவ்வளவு சொல்றிய, அந்த பொண்ணு வாழ்க்கையில இன்னொருத்த வந்துட்டான்னு சொல்றல்ல, அப்ப நீ கொடுத்த பிரேஸ்லெட் இன்னும் அந்த பொண்ணு கையில என்ன பண்ணுதுன்னு யோசிச்சியா? இங்க பாரு, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம தான் சரியா பாத்துக்கணும். கொஞ்ச நாளாவே ரித்திகா எவ்வளவு டல்லா இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நேத்து அமர் கூட வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொலைச்சது எதுவோ கிடைச்ச மாதிரி அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அமர் அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அவ உன்னை பார்த்தான்னு அமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவ பார்த்து மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்த்து, நீ மாறிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணை எந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில நீ மறுபடியும் வர்றதுக்கு அவ அனுமதிப்பாளா? அது உன் கையில தான் இருக்கு. ரித்திகா, உங்க அப்பா வர டைம். இவன் எப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாரும் மன்னிக்க முடியாத தப்பெல்லாம் பண்ண ரித்திகா. இருந்தாலும் நீ என் கூட இருந்த. ஆனா ஒரே ஒரு தப்புக்கு நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. அப்பதான் புரிஞ்சது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு. சின்ன வயசுல தாத்தாவை யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு நான் அவனை அடிக்க போனேன். ஆனா உன் முன்னாடியே உங்க அப்பா உன்னை அடிக்க போன. இன்னும் மன்னிச்சிருங்க அங்கிள். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ரித்திகா. ஒருத்தர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுன்னு தெரியும் போதுதான் நம்ம ஒருத்தரை நெருங்கி போவோம். ஆனா எனக்கு என்னமோ நீ என்ன அடிச்சுட்டு என்னை விட்டு விலகி போனதுல இருந்து நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற கிளாரிட்டி வந்துருச்சு. இதை சொல்லதான் வந்தேன். நில்லு. நினைச்சா போறது, நினைச்சா வருது, எல்லாம் ஓ இஷ்டம் தானா? நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கு சாரி சொல்லாமலே போற. சாரி சொல்லு. டோன்ட் ஸ்மைல். சாரி சொல்லு. சாரி. இப்படி இல்ல, கையை பிடிச்சு சாரி. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்கிட்ட இன்னொரு வாட்டி சண்டை போடுவியா? என்னை விட்டுட்டு போவியா? போக மாட்டேன். சொல்லு. உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. பாட்டு, என்னது இது? புதுசா என்ன டெக்கரேஷன்ஸ் இது? ரித்திகா? ரித்திகா தானே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, என்ன ஸ்பெஷல்? பர்த்டேயா? ஏன் பர்த்டேயா? நீங்க தானே சார் சொன்னீங்க நம்ம லைஃப்ல விரும்புறவங்க இல்லைன்னா நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு. உங்க லைஃப்ல நாங்க இருக்கோம். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். ராமு, இங்க வா. சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. பார்த்து எங்க? ஐயா, இப்பதான் பசங்களோட வெளியே போனாருயா. என்ன விஷயம்? ஐயா, நாளையோட நீங்க பார்த்தி ஐயாக்கு சொன்ன 4 மாசம் முடிய போகுதுங்கய்யா. நாளைக்கு
பார்த்து டாக்டர் போய் பார்க்க சொல்லு. சரிங்கய்யா. நீ காலையிலேயே வேலை எல்லாம் முடிச்சிட. வந்துடுறீங்கய்யா. எங்க வாயத்தர 3 நேரமும் நான் சொன்ன கசாயத்தை குடிக்கணும். அப்படியே குறைஞ்சிரும். நீ கூட்டிட்டு போமா. சொல்லுங்க. வணக்கம் சார். நான் யாருன்னு தெரியுதா? பார்த்து. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். அது நீங்க சொன்ன 4 மாசம் இன்னையோட முடியுது. கட் அவுத்து விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் வந்தேன். மறுபடியும் எப்போ ஆச்சரிய ஆட போறேன்ட்டு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் சார். 4 மாசம் என்ன கட்டா வைக்கிறது என்ன? நீ என்னப்பா சொல்ற பார்த்து? அதான் சார், நீங்க தானே சொன்னீங்க நீங்க கொடுத்த மெடிசனை யூஸ் பண்ணா 4 மாசத்துல கட்ட வைக்கலாம். நான் அப்படி எதுவும் சொல்லலையே. ஒரு 5 நிமிஷம் நீ கொஞ்சம் வெளியில இருக்கிறியாப்பா? நீ அவனை தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தியா இல்ல தெரியாம கூட்டிட்டு வந்தியா? என்னாச்சுங்கய்யா? அவரோட மணிக்கட்டு அதுக்கு சுத்தி இருக்கிற சதப்பகுதி பயங்கரமா அடிபட்டிருக்கு. அது மெதுவா செயலிழந்து இயங்க முடியாம போயிடும். அத வைத்தியத்தால திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. நீங்களே இப்படி சொன்ன எப்படியாவது சரி பண்ணிடுங்கய்யா. சாரதி, என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி பேசுற? நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வைத்தியம் பண்ணாலும் ஒரு 30% தான் தேர வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதா? எப்படி சரி செய்யறது? அதான் வழி. இந்த விஷயத்தை பத்தி நான் மெல்லமா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க வைத்தியம் மட்டும் பண்ணுங்க போதும். சரி, உன் இஷ்டம். பத்திரம்ப்பா. சாரதி சார், சாரதி சார், சாரதி சார். ஐயா பார்த்து. சாரதி சார், உங்களதான். கை குட்றா. என்ன பார்த்து நீ பேசுறப்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். என்ன சொன்னாரு டாக்டர்? என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு என்ன ஏமாத்துறீங்க? எதுக்கு என்னோட கை மறுபடியும் வேலை செய்யணும் என்ன ஆசைப்பட வச்சுங்க? என்ன சார் பண்ண நான் உங்களுக்கு? உனக்கு தெரியாது நிறுத்துக்க. நீரு பெரிய ஏமாத்துக்காரன் இந்த ஆளு. வயசாயிடுச்சுல, அதான் பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது. 4 மாசம் என்ன வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிட்டு. பார்த்து தம்பி, ஐயாவை பத்தி எதுவும் தெரியாம பேசாதீங்க. ராமு, மன்னிச்சிருங்கய்யா. பார்த்து நீ திட்டதால எனக்கு கோபம் வரலடா. உன் மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கே நான் உண்மையை சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு லாரி முன்னாடி போய் செத்து போயிருப்பேன். அதனால்தான் உண்மையை மறைச்சன ஒழிய உனக்கு துரோகம் பண்ணல. உன் பலம் உன் கையில பார்த்து உன்னுடைய குறி, அதுக்கான வழிதான் உன்னுடைய கை. இவ்வளவு நாள் நீ பண்ணது வேலையில பார்த்தோம். உன்னுடைய பிராக்டிஸ் சாம்பியன்ஷிப்புக்கான பிராக்டிஸ். இங்க நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையும் எனக்காகவோ இந்த இடத்துக்காகவோ இல்ல பார்த்தோம், உன்னுடைய கைக்காக. இப்ப வில்ல பிடிக்கிறவன் கை மாறி இருக்கு, குறி வைக்கிறவன் கண்ணு மாறி இருக்கு. இப்போ உன் யூகம் மாறணும், ட்ரைனிங் மாறணும், மாத்தணும். இந்த 4 மாசமா நடந்தது அதான். ராமு, பார்த்தோ இந்த கல்ல உன் இடது கையால் எடு. உன் பின்னால ஒரு லேம்ப் போஸ்ட், அந்த லேம்ப் போஸ்ட் மேல இந்த கல்ல குறி வச்சு அடி. எதுக்கு யோசிக்கிற? அடி.
தள்ளி இருக்கிற லேம்ப் போஸ்ட குறி பார்த்து கரெக்டா அடிச்சிருக்கேன். நாளைக்கு காம்படிஷன்ல உன் டார்கெட் தூரம் 74 மீட்டர் தான். அந்த கல்லோட வெயிட் 2 கிலோ. அம்பு எடுக்கிறது அதை விட கம்மி தான். இந்த பலம் போதும் பார்த்தோம். ராமோ பார்த்தோ, உன் கையை 30% தான் சரி பண்ண முடியும் டாக்டர் சொன்னார். அது போதும் இந்த வெள்ள பிடிக்கிறதுக்கு. புடி. பார்த்தோ, வெற்றி உன் முன்னாடியே தான் இருக்கு. ராமோ நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். உன்னை சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டேன். Now it's your turn. சோ பார்த்தோம், உங்க ஃபிட்னஸ் கண்டிஷன், மிஸ்கண்டக்டால ஆன பேன் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ண சொல்லி அப்பீல் பண்ண வந்திருக்கீங்களா? உங்களால எங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் வரும்னு நினைச்சோம். ஆனா அன்னைக்கு கீழே விழுந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கை உண்டு பண்ணிட்டீங்க. நேஷனலுக்கு செலக்ட் ஆன பிளேயர் அடிக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அது பத்தாதுன்னு ட்ரக் கன்செப்ஷன் அலிகேஷன் வேற. ச்சே, எதை விட்டுட்டு உங்க எக்ஸெப்ஷனை நான் கேட்கணும்னு சொல்லுங்க. டெல் மீ, ஐ வாண்ட் டு நோ. நான் பண்ண தப்பு பத்தி என்ன தவிர வேற யாருக்கும் நிறைய கிளாரிட்டி இருக்காது. சொல்லப்போனா நான் கேம் கேவலமா பார்த்தேன். என் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை போக்கிட்டேன். சார், நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, உண்மையை சொல்றதுக்காக சார். அன்னைக்கு ரிசல்ட்ஸ்ல எந்த ட்ரெஸஸும் இல்லைனாலும் நான் ட்ரக்ஸ் எடுத்தது உண்மை சார். I told you sir, நீங்க தான் நம்பவே இல்ல. இல்லனா வந்த ஏரே எப்படி சார் ஸ்டேட் சாம்பியன் ஆக முடியும்? ஆமா சார், நான் ட்ரக்ஸ் எடுத்தது உண்மை. ஆனா அது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இல்ல சார், என்னோட வழியை மறக்கிறதுக்கு. என் கூட இருந்தாலும் திடீர்னு இல்லைன்னு நினைக்கும் போது முன்னேறி போகணுங்கிற இன்னும் கூட எனக்கு வரல சார். ரீசன் எதுவா இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஆனது தப்பு. என்ன மன்னிச்சிருங்க சார். இத சொன்னா என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். இதை மறைச்சு இதை விட பெரிய தப்பு பண்ண விரும்பல சார். இந்த கேம் நான் இழந்ததுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனா அது என் கூட இருக்கணும்னு நான் உண்மையை சொல்லணும். தப்பு பண்ணி என்னால ஜெயிக்க முடியும் சார். ஆனா போய் சொல்லி கண்டிப்பா வாழ முடியாது. இது உங்க மேல கோபத்துல கொடுக்கல சார். நான் பெஸ்ட் பிளேயர்னு என் மேல நம்பிக்கையால கொடுத்தீங்க. இந்த மெடல் எனக்கு தான் வரணுங்கிறத நம்பின என் தாத்தா கூட எனக்கு இருக்கிற கடைசி ஞாபகம் சார்.
இன்னைக்கு மட்டும் அவர் இருந்திருந்தா நான் எடுக்கிற இந்த முடிவை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார் சார். ஏன்னா நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு இதை நான் வச்சுக்கிறத விட திருப்பி கொடுக்கறது தான் சார் நான் அது கொடுக்கிற மரியாதை. சார், மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. உங்க மேல இருக்க பழிக்கு கமிட்டி என்ன சொன்னாங்க? நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு மேல ஆயிடுச்சா? உள்ள என்ன சார் சொன்னாங்க? மேல ஈத்தி விட்டுறதும் நீங்க தான், அங்கிருந்து சடனை தள்ளி விட்டுறதும் நீங்க தான். கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு வேணும், அதுக்கான பதில் தேவையில்ல. தேங்க்யூ. இங்க வா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. I think we should rethink about this. அது எப்படி சார் முடியும்? இவருக்கு பண்ணனா இதுவே எல்லாருக்கும் வழக்கமாயிடும் சார். வலது கையால் எப்படி ஆடுவாருன்னு நினைக்கிறீங்க? மோரோவர் he has anger issues. ராகுல எப்படி அடிச்சாருன்னு மறந்துட்டீங்களா? உங்களுக்கு தப்பு பண்ண பார்த்து தான் ஞாபகத்துக்கு வரான். எனக்கு மாறின பார்த்து தான் கண்ணுக்கு தெரியறான். I am not sure about this sir. On top of it, அவர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட விஷயம் நமக்கு அவர் சொல்லாம தெரிஞ்சிருக்குமா? Do we have it on records? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா விளையாட்டு வீரனை விட விளையாட்டு தான் முக்கியம்னு மாறினதா அர்த்தம். மாறினவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது பழக்கமாகாது ஜார்ஜ், அது ஊக்குவிப்பா இருக்கும். தன்னோட லட்சியத்தால ஆச்சரியப்பட வச்ச எல்லாருக்கும் இவர் என்ன ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இந்தியன் ஆர்ச்சரி அகாடமி ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் கொடுத்திருக்காங்க. பார்த்துவ வேர்ல்ட் சாம்பியன்ல இந்தியா சார்பா ஆடுறதுக்கு 2வது பிளேயரா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இத பத்தி மக்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படிரா இவனுக்கு எப்படி மறுபடியும் சான்ஸ் கொடுத்தாங்க? Welcome to the 51st World Archery Championship. இந்த ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்க்கு மேடையை கொடுக்கிற வாய்ப்பு முதல் முறையா நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இதுல வேர்ல்ட் சாம்பியன் சீனாவையும் சேர்த்து 7 நாடுகள் பங்களிக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களோட 2 பெஸ்ட் பிளேயர்ஸை இந்த டோர்னமெண்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம நாட்டில இருந்து வந்திருக்கிற ப்ராமிசிங் யங் ஆர்ச்சர்ஸ்ல ஒருத்தர் தான் ராகுல். இன்னொருத்தர் சடனா லாஸ்ட் மினிட் என்ட்ரி கொடுத்திருக்கிற பார்த்து. நாக் அவுட், குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல்ஸ்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. டோட்டல் 16 பிளேயர்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. நாக் அவுட்ல ராகுல் ஃப்ரம் இந்தியாவும் ஆங்லி ஃப்ரம் சைனாவும் போட்டி போட போறாங்க. முதல் ரவுண்ட்ல வேர்ல்ட் சாம்பியனோட போட்டி இந்தியாவுக்கு டஃப் சிச்சுவேஷன் தான் சொல்லணும். ராகுலுடைய ஸ்கோர் 28, ஆங்லி 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணா 29 ஸ்கோர்ல இந்த நாக் அவுட் ரவுண்ட் அவர் ஜெயிச்சிருவாரு. ஆங்லி 10ல ஹிட் பண்ணிட்டாரு. ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் டு சைனா. பேட் நியூஸ் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ். இந்தியா ஒரு எஃபிஷியன்ட் பிளேயரை இழந்துருச்சு. சனிய ஒளிஞ்சது சார். அந்த ராகுல் தோத்துட்டான். நம்ம பார்த்துக்கிட்ட தோத்துனா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவன் ஒன்னும் பார்த்தோட எதிரி இல்ல. பார்த்துக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணம். இப்ப பார்த்து தான் ஜெயிக்கணும். உலகத்திலேயே செகண்ட் பெஸ்டான கொரியன் ஆர்ச்சரோட பார்த்து மோத போறாரு. Can injured Parthu cross this knockout stage? இன்னும் பார்த்துக்கு 10 பாயிண்ட் தேவை. ஸ்டார்டிங்ல இருந்த பார்த்து ரொம்பவே டென்ஷனை வளர்த்துட்டாரு. இது கடைசி அம்பு கிடையாது, மொத்த இந்திய ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு.
பார்த்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 2 ஆர்ச்சரி ஜெயிச்சு நம்மள மட்டும் இல்ல நம்ம ஹோல் இந்தியன் ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. இந்தியா into quarter finals. ராகுல், ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வந்திருக்கியா இல்ல நான் தோத்து போயிட்டேன் ஞாபகப்படுத்த வந்திருக்கியா? நீ இன்னும் தோத்து போலங்கிறத ஞாபகப்படுத்த வந்த. இங்க ஆடுறது நீயும் நானும் இல்ல, ஆடுறது இந்தியா. கேம்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ தோத்து போக மாட்டேன். உங்க ஸ்டூடெண்ட் இந்த தோத்து போல சார். இந்தியன் ரசிகர்களை ஏமாத்தாம இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அற்புதமா விளையாடி குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸையும் தாண்டி ஃபைனல்ஸுக்கு என்ட்ரி ஆயிட்டாரு. அவர் ஒரு காலத்துல இந்தியா ஸ்கோப்பா இருந்தாரு. ஹி இஸ் இன்ஜர்ட், எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் தி கேம். ஆனா அவரோட இடது கையால ஆடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. கேன் ஹி கிரியேட் ஹிஸ்டரி ஃபார் இந்தியா? நினைச்ச மாதிரியே சைனா ஃபைனலிஸ்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்தியா எட்ஜ் லைன்ல நின்னு ஃபைனல்ஸ்க்கு வந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஃபைனல்ஸ் இவ்வளவு விறுவிறுப்பா இருக்குன்னு யாருமே நினைக்கல. ரெண்டு பெஸ்ட் ஆர்ச்சர்ஸ் மோதினா இப்படிதான் இருக்கும். Astounding! 3 arrows 10 out of 10 ஷூட் பண்ணி பார்த்து செட்டை ஜெயிச்சிட்டாரு. அவருடைய துணிச்சலை பார்க்கும்போது இந்தியா இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆங்லி ஒரு பாயிண்ட்ல செகண்ட் செட் ஜெயிச்சிட்டாரு. ஒரு செட் சைனா, ஒரு செட் இந்தியா ஜெயிச்சதுனால ஆங்லி பார்த்துவோட ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல ஆங்லி மொத்தம் 7 தடவை புல்சைல அடிச்சிருக்காரு. பார்த்து 6 தடவை அடிச்சிருக்காரு. எக்ஸலன்ட்! பார்த்து கரெக்டா புல்சைல அடிச்சு ஆங்லியோட ஸ்கோர்ஸை லெவல் பண்ணிட்டாரு. பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்படுத்துவாருன்னு நினைச்சோம். ஆனா பார்த்து திடீர்னு டவுன்ஃபால் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் இந்தியா ஜெயிக்கிறது சந்தேகம் தான். பயங்கர உற்சாகத்தோட ஆடுற ஆங்லி 8ல அடிச்சிருக்காரு. ஆங்லியோட உற்சாகத்தை பார்க்கும்போது இந்த மேட்ச்ல ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாட் a twist in the match. பார்த்தோ, இந்த நாட்டுக்கு உன் அப்பாவுக்கு உன்னால கொடுக்க முடிகிற ஒரே ஒரு பரிசு நீ சாம்பியன் ஆகிறதுதான். டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஆர் யூ ரெடி மிஸ்டர் பாத்து? ரெடி. ஞாபகம் வச்சுக்கோ, பிரஷர்ல தான் வைரங்கள் பிறக்கும். அவன் பேக்ல இருந்து ஏதோ பழைய பூ எடுத்துட்டு வரா சார். அவன் தாத்தா கொடுத்ததில்லை. டைம் இல்லை, மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுங்கிற போது உன்னுடைய அட்டென்ஷன் ஒரே போக்கஸ்ல இருக்கணும். மனசு பூரா ஒரே எண்ணம் தான். ரத்தம் கூட ஒரே இடத்தை பார்த்து தான் ஓடணும். அப்போதான் அடிப்பட்ட கை கூட ஒரு ஆயுதமா மாறும். பார்த்தோம். என்ன சார் பார்த்து கட்ட அவுத்துட்டு இருக்கா?
கட்ட அவுக்குறானா அப்படின்னா அவன் மனசு காயம் அவன் கைய ஒண்ணும் பண்ணாதுங்கிற எண்ணத்தை சொல்லும். எந்த பலத்தை அவன் இழந்தானோ அதே பலத்தை மனசால திருப்பி கொண்டு வர ட்ரை பண்றான். 20 வருஷமா அவன் சாம்பியன் ஆகணுங்கிற அவனோட கனவு அவனுடைய உடம்புக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும். அதைத்தான் மசில் மெமரின்னு சொல்லுவோம். அவன் கை மசில்ஸ்க்கு ஒரு மெமரி இருக்கு. அதுக்கு பார்த்துடைய எய்ம் டைமிங் ரெண்டும் ஞாபகம் இருக்கும். எப்ப அவன் கையை யூஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துருச்சோ அப்பவே பழைய பார்த்து ஆயிட்டானோ. பார்த்து அவருடைய ஃபைனல் ஆரோவை ஷூட் பண்ண போறாரு. அவர் இப்போ 10 அடிச்சா டிரா ஆகிறத தவிர வேற எதுவும் நடக்காது. நடக்கும். புல்ஸ்ஐல அடிச்சா நடக்கும். ஆனா புல்ஸ்ஐல ஆல்ரெடி ஒரு ஆரோ இருக்கே. இருக்கு, ஆனா இருந்தாலும் ஷூட் பண்ணலாம். ராபின்ஹுட் ஷாட். ராபின்ஹுட் ஷாட். ஆல்ரெடி புல்ஸ்ஐல இருக்கிற ஒரு ஆரோ மேல இன்னொரு ஆரோ போய் விழுந்தா பார்த்து இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் புல்ஸ்ஐ ஷாட் அடிச்ச பிளேயர் ஆயிடுவாரு. ஆனா அந்த இம்பாசிபிள் ஷாட்டை பார்த்து தன்னுடைய காயப்பட்ட கையை வச்சு சாதிக்க முடியுமா? Set a new record with this Robin Hood shot. India has won the World Archery Championship.